வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். ஆம், இந்த அஞ்சாவது சர்க்கத்தினுடைய லாஸ்ட் ஒரு நாலே நாலு ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்கு. ஆம், 94ஓட முடிச்சோம். நித்ராபதேசேன ஜெகத் விபூதி விபாவயன் நித்ய வது நித்ய விதூத நித்ரஹா பிரபுத்தியமானः ச விபுः பிரஜானாம் பிராதாத் ஸ்வதர்மானுகுணம் பிரபோதம். ஸோ நித்ராபதேசேன ஜெகத் விபூதி விபாவயன்னு இந்த உலகத்தினுடைய ஒரு ஒரு நன்மைக்காக பகவான் வந்து யோக நித்ரையில இருந்து கொண்டு அதுக்கப்புறம் பிரபுத்தியமானஹா எழுந்துண்டு ஸ்வதர்ம அனுகுணம் பிரபோதம் பிரஜானாம் பிராதாத் பிரஜைகளுக்கும் அதாவது உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் வந்து தனக்கு தன்னுடைய தர்மத்துக்கு அனுகுணமா அவரவர் வந்து எழுந்து தன்னுடைய தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுத்தார். இத்தனை நாள் வரையில் வருஷா காலத்துல எதையுமே பண்ண முடியாதபடிக்கு இருந்த ஜனங்கள் இப்போ சரத்காலம் வந்த உடனே அந்த சரத்காலத்துக்கு உண்டான ஒரு என்னென்ன தங்களுடைய ஒரு ஒரிஜினல் ஒர்க் என்னெல்லாம் உண்டோ அதை பண்றதுக்கு அவ தயாராயிட்டா அப்படிங்கிறதுல முடிச்சோம். மேல இப்போ கடைசியில இந்த இந்த அத்தியாயம் முடியிற சமயத்துல என்னன்னா கோவர்தன மலைக்கு உண்டான அந்த கோவர்தனகிரி விளையாட்டு இருக்கு இல்லையா, லீலை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னுரையா இந்திர பூஜையை ரெடி பண்ணாங்கிறது தான் வரப்போறது. அதுக்கு முன்னாடி மீட்டர் மாறுறது. 4 ஸ்லோகங்களுமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மீட்டர். முதல்ல மந்தாக்கிராந்தம், அதுக்கப்புறம் மாலினி விருத்தம், அதுக்கப்புறம் உபஜாதி, அப்புறம் ஸ்ரக்தரா, அப்படி 4 ஸ்லோகங்கள் வேற வேற மீட்டர்ல இவர் இப்போ முடிக்க போறார். அவ்யாசங்கம் ஜலதி சயனாத் உத்திதஸ்ய ஆத்மதாம்னஹ பத்யுப் புண்ணியம் பிரதம நயன ஸ்பந்திதம் பிராப்து காமா நித்யாபூர்வ ஸ்ருதி பரிமளம் ன்யஸ்த லீலாரவிந்தா பாதாம்போஜம் சக வசுதயா தாரயாமாச பத்மா. மெயின் வந்து வசுதயா சகா பூமாதேவியோட கூட பத்மா லக்ஷ்மியானவள் இத அதாவது எப்படி இருக்கு தெரியல, சரி இருக்கட்டும். ஸோ பத்மா லக்ஷ்மியானவள் வசுதயா சகா பூமாதேவியோட கூட பகவானுடைய பாதாம்போஜம் திருவடித்தாமரையை தாரையாமாச பிடித்து கொண்டாள். ரெண்டு கையில வந்து எப்பவுமே அம்பாளுக்கு வந்து லீலா அரவிந்தம், லீலா கமலம்ங்கிறது கையில வச்சுட்டு இருப்பா. அதை ஒரு தாமரைப்பூ விளையாட்டா வச்சுட்டு இருக்கிறது அது வந்து ஒன் ஆஃப் த லட்சணங்கள். அம்பாளுடைய ஒரு உருவத்தை நம்ம வந்து வர்ணிக்கும் பொழுது, தியான ஸ்லோகங்கள் வர்ணிக்கும் பொழுது ஹஸ்தே லீலா கமலம், கையில வந்து ஒரு தாமர பத்திரம் வச்சுட்டு இருக்கிறது, தாமர புஷ்பம் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு விளையாட்டு. ஆனா இங்க வந்து லக்ஷ்மி என்ன பண்றான்னா அந்த தாமரை பூவை கீழே வச்சுட்டு பகவானுடைய திருவடியை பிடிச்சுட்டாலாம். அந்த திருவடிங்கிற தாமரையை பிடிச்சுட்டாங்கிறார். பார்த்தீங்கன்னா நியஸ்த லீலா அரவிந்தா. பின்னாடிலேருந்து போகிறேன் இப்போ. இங்கே வந்து இட்ஸ் ஓகே, ஏன்னா அது ஒரு கோர்வையாக அழகாக அப்போ தான் வர்றது. நமக்கு மேலேருந்து வந்தோம்னா கான்டெக்ஸ்ட் புரிய மாட்டேங்கிறது. இப்போ பத்மா லக்ஷ்மியானவள் கையில் தாமரைப்பூ இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தா அந்த தாமரைப்பூவை நெஸ்த கீழே வச்சுட்டா. வச்சுட்டு பகவானுடைய திருவடி தாமரையை பிடிச்சுட்டாளாம். இங்கே கூட வந்து பூமாதேவியும் கூட இருக்காங்கிறார். வசுதயா சகா பூமாதேவியுடன் கூட பத்மா லக்ஷ்மியானவள் பாதாம்போஜம் தாரையாமாச பகவானுடைய திருவடி தாமரையை பிடித்து கொண்டார்கள். அந்த திருவடி தாமரை எப்படி இருந்ததுன்னா நித்திய அபூர்வ ஸ்ருதி பரிமளம்ங்கிறார். அது நித்தியம், எப்பொழுதுமே, அபூர்வம், கிடைக்காத விஷயங்களெல்லாம் கிடைச்சி எடுத்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய வேதம். அந்த வேதத்தினுடைய பரிமளம் வாசனையை கொண்டதாக இருக்கு இந்த திருவடி தாமரை. அதாவது நித்தியம். வேதங்கள் எப்படி இருக்குன்னா வேதம் வந்து நித்திய ரூபமாக இருக்கு. அபௌருஷேயத்துவம், அதுக்கு வந்து ஒரு பிகினிங்கிறது கிடையாது, ஒரு எண்டுங்கிறது கிடையாது. பகவானுடைய மூச்சுக்காத்தாக சொல்றோம். அவர் ஹீ ஜஸ்ட் மேனிஃபெஸ்டட் இட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் வேதங்களை. ஸோ அப்படி நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை போல் இருக்கக்கூடிய பாதாம்புஜம். சௌந்தரலஹரியில பார்க்கும்பொழுது ஸ்ருதீனாம் மூர்த்தானோ தததி தபயோ சேகரதையா மமாப்பியேதோ மாத சிரசி தயா தேஹி சரணோம்பர். அந்த திருவடி எப்படி இருக்குன்னா அதுதான் வந்து ஸ்ருதிகள் வேதத்தினுடைய சாரத்துல அந்த வேதத்துக்கு மேல அவது கால் வச்சுட்டு இருக்கான்.
அந்த அம்பாளுடைய திருவடி. இதுல சொல்றச்சையும் அப்படிதான் சொல்லுவார். சம்புராமாயணத்துல ஆரம்பத்துல பார்க்கும்பொழுது நிகம சாகி சிகா பிரவாளம் ஹைரம்பம் அம்புருஹடம்பர சௌரிய நிக்னம், அந்த லக்ஷ்மியின் தனோது நிதராம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துலயும் திருவடி பிள்ளையாரனுடைய திருவடி எப்படின்னா, ஸோ மொத்தம் பகவான் மேனிஃபெஸ்ட் பண்ணது அந்த வேதங்கள். அந்த வேதமும் அவளுடைய திருவடியும் ஒண்ணுதான். அந்த இடத்துல வந்து தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். வேதத்தினுடைய பரிமளம் கந்தம் அந்த அந்த ஒரு வாசனையோட இருக்கிறது அவருடைய திருவடி. ஸோ நித்தியமாகவும் அபூர்வம், அபூர்வம்ங்கிறச்சு அந்த திருவடி தாமரை எப்படி இருக்குன்னா கமலாந்தரேஷு சர்வதைவ அப்பிரசித்த ஸ்ருதி பரிமளம். மற்ற தாமரை பூவெல்லாம் வந்து இவ்வளவு ஒரு ஒரு அந்த வேதத்தினுடைய ஒரு வாசனை இருக்காது. இந்த பாதாம்புஜத்துல மாத்திரம்தான் வேதத்தினுடைய வாசனை இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா அபூர்வத்துக்கு அந்த இன்னொன்னு ம், நம்ம இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆஹ், உத்தமூரார் அவரோட வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது அபூர்வத்துவம்ங்கிறச்சே பூர்வகால ரஹிதம்னு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா ம், மத்த மானாந்தர அப்பிராப்த அத்புத அநேகார்த்த பிரதிபாதகம். வேறு ஒரு பிரமாணத்தினால நமக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியாதோ, அது கண்ணுனால நேர பார்க்க முடியாத விஷயங்கள், காதுனால கேட்க முடியாத விஷயங்களை இந்த ஸ்ருதி வேதம்ங்கிறது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பகவானுங்கிற பரம்பொருளினுடைய உண்மையான தத்துவத்தை நமக்கு காமிக்கிறதுங்கிறதுனால இது அபூர்வம். இந்த மாதிரி வேற ஒரு விஷயம் நமக்கு வந்து பகவானுடைய தத்துவத்தை எடுத்து காமிக்காதுங்கிறதுனால வேறு பிரமாணத்திலிருந்து வர முடியாத ஒரு அர்த்தங்களை இந்த ஸ்ருதி பிரமாணம்ங்கிறது நமக்கு பிரதிபாதனம் பண்றதுனால ஸ்ருதிக்கு அபூர்வன்னு ஒரு பதம் அட்ஜெக்டிவ் இங்க போடுறார். ஸோ நித்திய அபூர்வ ஸ்ருதி வேதங்கள், அந்த வேதத்தினுடைய பரிமளம் வாசனையை கொண்டதான பாதாம்புஜம் திருவடியை, திருவடி தாமரையை அம்பாள் பிடிச்சுண்டா. இங்க பகவான் கண் விழிக்கிறது தானே இங்க நமக்கு பாயிண்ட். முந்தின ஒரு 2 3 ஸ்லோகத்துல அதுதானே சொல்றோம். அவர் கண்ணை திறக்கிற சமயம். இப்போ அந்த கண் பார்வைங்கிறது எதுக்காக லக்ஷ்மியும் பூமாதேவியும் பக்கத்துல காலடியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா? இந்த கிருஷ்ணர் தூங்கரிச்சு துரியோதனன் வந்து தலைமாட்டில் உட்காந்தான், அர்ஜுனன் வந்து காலில் உட்காந்தார். எழுந்த உடனே உனக்கு வேணா என்ன வேணும்னுட்டு அர்ஜுனன்ட்ட கேட்ட உடனே நீ தான் வேணுங்கிற அந்த மாதிரி. ஸோ யாரை முதல்ல பார்க்கறாரோ, யார் பேர்ல கண் பார்வை படுறதோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கண் பார்வை படுறதுக்காக வெயிட் பண்றாளாம் அம்பாள். பிரதம நயன ஸ்பந்திதம் பிராப்து காமா பத்மா. அவளுக்கு லக்ஷ்மிக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்னா, பிரதம நயன, முதல் முறையாக அந்த கண்ணு அதனுடைய ஸ்பந்தனம், அதனுடைய ஒரு ஆக்ஷன், ஒரு த்ராபிங் ஆஃப் தி ஐ. ஒன்றும் இல்லை, கண்ணை வந்து அப்படி திறக்கிற அந்த சமயம், முதல் முறையாக தூக்கத்தில் இருந்து யோக நித்திரையில இருந்து பகவான் எழுந்துக்கரிச்சே அந்த கண்ணு திறக்குமே, அந்த திறக்கிற அந்த அந்த மூவ்மெண்ட் இருக்கு பாருங்கோ, அது வந்து பிராப்துகாமா, அதை அடைவதற்காக. அதாவது she feels she has to be the first person who has to fall at his sight. அவர் கண்ணை திறந்த உடனே எதிர்க்க அப்படி அம்பாள் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அந்த கண் பார்வை வேற எதோடையும் சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கண் பார்வை. போட்டாரு பாருங்கோ, புண்ணியம் பிரதம நயன ஸ்பந்திதம். அது வந்து பெரும் புண்ணியமான ஒரு விஷயம். மேலும் ஜலதி சயனாத்து அவ்யாசங்கம் நயன ஸ்பந்திதம். அபியாசங்கம்னா இதுவரையில் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு ஸ்பர்ஷமே ஏற்படாமல் இருக்கக்கூடிய நயனம், கண் பார்வை. தூங்கிட்டு இருக்கோம், முதல் முறை அவருக்கு என்னைக்குமே வந்து ஒரு பற்றுதல் கிடையாது விஷயங்கள்ல. அது சாதாரணப்பட்ட விஷயத்துல அது வந்து ஒரு இது கிடையாது. பகவான் யோக நித்திரையில இருந்துட்டு கண்ணு திறக்கும் பொழுது இதுவரையில் அது அப்படியே அவருடைய அந்த யோக நிலையில இருக்கிறதுனால முழுக்க முழுக்க ஆத்ம தாம்னகான்னு அதுதான் போட்டார். தன்னிலையில் ஆத்மாராமனாக இருந்துண்டு அந்த கண் பார்வை உள்நோக்கு பார்வையாக மனசுல அந்த ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணிண்டு இருக்கிற அந்த கண்கள் முதல் முறையாக திறக்கும் பொழுது உலகத்துல மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி மேல பட்டுதுன்னா எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய விசேஷம் அது. அந்த புண்ணியத்தை அடையணும்னு அவ பார்க்கறாளாம். அப்படி அம்பாளே அங்க வந்து
புண்ணியம்தான். அவளே சக்தி விசேஷம்தான். ஆனா அது ஒரு நமக்கு இது பண்றதுக்கு அதனால தானே நம்ம கையை வந்து எப்பவுமே ஆம், அஹ், 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 இது கண்ணை திறக்கும் பொழுது நம்ம சொல்றோமா இல்லையா? கராக்ரே வசதே லக்ஷ்மிஹி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம்ங்கிறோம். எதுக்கு சொல்றோம்? கண்ணை திறக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க நம்மளுடைய கைக்குள்ள பகவான் வந்து அந்தந்த ஒரு ஒரு இடத்துல பகத் ஸ்வரூபம் இருக்கு. அந்த நன்மையை நினைச்சுட்டு நம்ம வந்து கண் விழிக்கணும்னுட்டு இல்லையா? இப்ப கையில வந்து இப்ப கரமூலே து ஃபேஸ்புக்குன்னுட்டு வாட்ஸ்அப்னு ஆரம்பிச்சோம்னா சரிப்பட்டு வராது. அந்த கையை திறக்கும் பொழுதே அந்த பகவத் ஸ்மரணையோட நம்ம திறந்தோம்னா அன்னைக்கு நாள் பொழுது புண்ணிய ஸ்மரணையில இருக்குங்கிறதுக்காக நம்ம பண்ற விஷயம். அதனால அதே இங்க லக்ஷ்மியும் பகவான் கண்ணை திறக்கறச்சே அவர் இது வரைக்கும் வேற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த புண்ணியமான பார்வை நம்ம மேல பட்டுதுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் தானே லக்ஷ்மிக்கு. அதை எதிர்பார்த்துட்டு இருக்காளாம் லக்ஷ்மி. ஜலதி சயனாத்து, பார்க்கடலிலிருந்து உத்திதஸ்ய எழுந்து கொண்டிருக்கும் ஆத்ம தாம்னஹா, ஆத்மாவே தன்னுடைய தாமா இருப்பிடமாக வைத்திருப்பவர், அதாவது ஆத்மாராமன், எப்பவுமே ஆத்ம நிலையில இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய பதி இங்க ஈஸ்வர ஸ்வரூபமா இருக்கிறதுனால மாயையோட கலக்கும் பொழுது அங்க ஈஸ்வரன் பதி பத்னி அப்படிங்கிற ஒரு நாமன் கிளேச்சர் வந்துடுறது. அதனால பத்யுகு கணவனுடைய புண்ணியமான பிரதம நயன ஸ்பந்திதம், அவ்யாசங்கம் பிரதம நயன ஸ்பந்திதம், அவ்யாசங்கம் இதுவரையில் பிராக்கு விஷயாந்தர ஸ்பர்ஷ அபாவேன, வேறு விஷயங்களினுடைய ஒரு தொடர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னாடியே அந்த முதல் ஸ்பந்தம் ஆத்திய திருஷ்டி பாதம், முதல் திருஷ்டி பார்வையினுடைய வீழ்ச்சி, அதாவது கண் பார்வைங்கிறது அதை அடையணும்னு ஆசைப்பட்டு பிராப்து காமா பத்மா, இப்ப, இவ லக்ஷ்மியானவள் நெஸ்த லீலாரவிந்தா, இத கையில இருந்த அந்த தாமரைப்பூவை வச்சுட்டு நித்திய அபூர்வ ஸ்ருதி பரிமளம் நித்தியமாக இருக்கும், அதாவது அழிவற்ற வேதங்கள், மற்ற பிரமாணங்கள்னால தெரியாத அபூர்வமான அர்த்தத்தை தெரிவிக்கின்றதான அந்த வேதங்கள், அந்த வேதத்தினுடைய பரிமளத்தோட இருக்கக்கூடிய திருவடி தாமரையை, கையில இருந்த தாமரையை விட்டுட்டு இந்த திருவடி தாமரையை வசுதயா சகா தாரயாமாச. அந்த ஏன் வந்து பூமாதேவி லக்ஷ்மி ரெண்டா சொல்றோம்னா அதுக்கு வந்து சொல்றார், தர்மாச்சரண ஸ்தலபூதாயாக பூமியாக, தர்மத்துக்கு தர்மாச்சரணத்துக்கு வந்து ஒரு ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவள் பூமி. தர்மங்களை நம்ம வந்து செய்வதற்கு இருப்பிடம் என்னன்னா பூமி. ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு இருக்கோம் இல்லையோ, அதுல தர்மத்துக்கு ஒருத்தர், அர்த்தத்துக்கு ஒருத்தர். தர்மம் எங்கு நம்ம செய்யறோமோ அது பூமியில தான் நமக்கு வந்து செய்யக்கூடியது தர்மமாகவோ புண்ணியமாகவோ பாபமாகவோ மாறப்போறது. நம்ம மற்ற லோகங்களுக்கு போகும் பொழுது பூமியில செஞ்ச தர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். அப்போ எங்கு தர்மத்துக்கு ஸ்தலமா இருக்கக்கூடியதுங்கிறது எது? பூமி. அந்த பூமாதேவி பக்கத்துல நிக்கிறா. அடுத்தது அர்த்தம், ஐஸ்வர்யம். இப்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள், தர்ம பூர்வகமாக நம்ம காரியத்தை செய்து வந்தோமே எனில் அப்போ லக்ஷ்மி செல்வத்தை கொடுக்க போகிறாள். இவ ரெண்டு பேருமே பகவத் பிரபோதனேன தஸ்ய ஸ்வவசீகிருதத்துவம் தர்சயதி. பகவான வந்து இது, அதாவது அவ்வியாசங்கம்ங்கிறச்சு அவர் பக்கத்திலேயே வந்து தர்மத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வச்சுண்டு அவர் முழிக்கும் பொழுது இது ரெண்டும் தன் வசத்துல இருக்கு பகவானுக்கு. அதனால அவருக்கு வந்து அதுல பற்றுதல் கிடையாது. கண் பார்வை படுறதே தர்மத்து மேலேயும் ஐஸ்வர்யத்து மேலேயும் தான். அனன்ய அதீனத்துவம். ஹீ டசன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த வேர்ல்டு. ஏன்னா கூடவே பூமாதேவியையும் லக்ஷ்மியும் வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு மத்தது எதுவும் வேண்டாம். அப்புறம் அவர் திருவடி வேற எப்படி இருக்கு? இந்த தர்மத்தை ஆச்சரணம் பண்றதுக்கு வேணுங்கிற வேதத்தினுடைய ஒரு வாசனையோட இருக்கு. ஏன்னா அதுல இருந்து தான் வேதமே மேனிஃபெஸ்ட் ஆச்சு இல்லையா? அப்போ வேதத்துக்கு அனாதி நிதனம்ங்கிறதுனால அந்த நித்தியத்துவம் வேதத்துக்கு இருக்கு. அதே நித்தியத்துவம் இங்க திருவடிக்கும் இருக்கு. அதனால திருவடியை பற்றி கொண்டார்கள். சரியா? ஆ? ஆ. இப்போ அவ்யாசங்கம் ஜலதி சயனாது இந்த இடத்துல இதுதான் மந்தாக்கிராந்தா மீட்டர்ல போட்டிருக்காரு. ஃபுல்லா மேக சந்தேஷம் பூரா உங்களுக்கு இந்த மந்தாக்கிராந்தா தான். வேற மீட்டர் இல்ல. அவ்யாசங்கம் ஜலதி சயனாது உத்திதஸ்ய
उत्थितस्य आत्मधाम्नः पत्युः पुण्यं प्रथमनयनस्पन्दितं प्राप्तुकामा नित्यापूर्व श्रुतिपरिमलं न्यस्तलीलारविन्दा पादाम्भोजं सह वसुधया धारयामास पद्मा अनुचरित विधिज्ञैः आदृतां पूर्वपूर्वैः महदीदम् अनपायं मङ्गलं मन्यमानाः प्रचित विविध भोग्यां प्रारभन्त प्रतीतां बलमथन सपर्यां वल्लवाः नन्दमुख्याः பலமதன சபர்யாம் வலன் வலன்னுட்டு ஒரு அசுரன் வலாரி வலாரிஹி பலாரி பலன்னு அதை சொல்றா வலன்னு சொல்லுவா ஆம், இதுல அபிராமி அந்த அதில தான் நினைக்கிறேன் வலாரி தலாரின்னுட்டு வரும் கரெக்டா நினைவில்லை வலாரி அப்படின்னு தமிழ்ல சொல்லும் பொழுதும் இந்திரனை தான் குறிக்கிறது ஸோ பலமதன பலமதனன்ங்கிறது இந்திரன் இந்திரனுடைய சபர்யாம் பூஜையை வல்லவாக நந்தமுக்கியாக வல்லவாக நந்தன் முதலிய வல்லவாக கோபாக கோபர்கள் எல்லோருமே பலமதன சபர்யாம் இந்த இந்திரனுடைய பூஜையை இந்திரனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை பிராரபந்த ஆரம்பித்தார்கள் இதுக்கு என்ன எப்படிப்பட்ட அந்த பூஜை இது என்னன்னு நினைச்சுட்டு அவ ஆரம்பிச்சா அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து இந்த பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கா இந்த மாதிரி இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னுட்டு இந்திரனுக்கு பூஜை பண்ணா ஒரு நல்லது வரும் நமக்கு ஏன்னா அவன் தானே மழையை கொடுக்குறான் அவன் தான் வந்து இப்போ இந்திரன் தான் பிரதான தேவதை வைதிக முறையில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பிரதான தேவதையே இந்திரன் தான் அந்த இந்திரனுக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா நமக்கு மங்களம் உண்டாகும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு பலவிதமான போக்கிய வஸ்துக்களை வச்சுட்டு சேகரிக்கிறது ஒரு பூஜைன்னாலே நம்ம ஆற்றுல வந்து நேர முதல்ல கடையில் போய் இதை நிற்போம் வீட்டில் இருக்கிற சாமானை வச்சுன்னு பூஜை பண்ணுறோங்கிறதே சரித்திரம் கிடையாது நாளைக்கு பூஜைன்னா இன்னைக்கு போய் கடையில் நின்று சாமானை வாங்கி ஆகணும் நமக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து சேர்க்கிறா பலவிதமான போக்கிய வஸ்து அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பூஜையை ஆரம்பித்தார்கள் அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இது பண்ணா இட் வாஸ் ஆல்சோ எ ஃபேமஸ் பிரதீதாம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஒரு பூஜையாகவும் இருந்தது ஸோ அனுச்சரித விதிஜ்ஞைஹி ஆத்ருதாம் எல்லாம் பூஜைக்கு போகிறது பூர்வ பூர்வைஹி இதம் மகத்து அனபாயம் மங்களம் மன்யமானாக அது அப்படி வரணும் ஆத்ருதாம் பூர்வ பூர்வைஹி ஆத்ருதாம் ஓகே பூஜைக்கு தான் அது போகிறது இல்லையா ஒரே நிமிஷம் பிரதீதாம் பலமதனம் அனபாயம் மங்களம் மன்யமானாக கடைசியில் போட்டுப்போம் சரி இப்போ அனுச்சரித விதிஜ்ஞைஹி பூர்வ பூர்வைஹி இதம் ஆத்ருதாம் ஆத்ருதாம் சபர்யாம் சபர்யான பூஜான்னு அர்த்தம் சபர்யா மரியாதா தரள கரணானாம் அசுலபா ததா ஹியதே நீதா சதமுக பல இடங்கள் ஜென்ரலி சாக்தத்தில் தான் வந்து சபர்யாங்கிறது அம்பாள் செய்யக்கூடிய ஒரு பூஜை அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜை ரெண்டுமே உண்டு அந்த மெத்தடாலஜியோட பண்ணுறதுங்கிறதுக்கு தான் சபர்யான்னு பேர் நம்ம சாதாரணமாக ரெண்டு பூவை இப்படி போட்டுவிட்டு நம்ம பண்ணுறதுக்கு சபர்யாங்கிற ஒரு நாமன்கிளேச்சர் வராது பூஜைங்கிறது எந்த விதமான விஷயத்துக்கு வேணாலும் பூஜைங்கிற ஒரு வேர்டை போட்டுக்கலாம் யூஸ்வலி சபர்யா இன்வால்வ்ஸ் எ மோர் அட்டென்டிவ் ஆக்ஷன் அது வந்து ஒரு ஸ்ரத்தையோட செய்யக்கூடிய விஷயத்துக்கு தான் சபர்யாங்கிற பதத்தை யூஸ் பண்ணுவா இங்கே வந்து இந்த சபர்யாங்கிற த்விதியா ஸ்திரீலிங்கம் த்விதியா ஏகவச்சனத்துக்கு தான் எல்லாமே இப்போ அட்ஜெக்டிவாக வரப்போகிறது ஸோ முதல்ல என்ன அனுச்சரித்த விதிஜ்ஞைஹி ஆத்ருதாம் பூர்வ பூர்வைஹி அனுச்சரித்த விதிஜ்ஞைஹி விதி தெரியும் அவளுக்கெல்லாம் அனுச்சரித்தம் தொடர்ந்து பశ్చాத்துன்னு அர்த்தம் வழி வழியாக சரித்த செய்யப்பட்ட விதிமுறைகளை அறிந்தவர்கள் ஜானந்தி இது அனுச்சரித விதிஜ்ஞைஹி ஸோ யார் யாருக்கெல்லாம் குலக்கிரமமாக ஆகதமான விதிமுறைகள் என்ன உண்டோ அந்த விதிகள் செய்முறைகளை அறிந்தவர்கள் யார் உண்டோ பூர்வ பூர்வைகி நமக்கு முன் இருந்த முன்னோர்கள் யார் உண்டோ அவர்களால் ஆதரிக்கப்பட்டதான ஒரு ஆதரவோடு செய்யப்பட்டதான ஆத்ருதாம் பூஜை அந்த சபர்யாக்கு போகிறது அட்ஜெக்டிவா ஸோ அனுச்சரித விதிஜ்ஞைஹி பரம்பரையாக செய்யப்பட்ட செயல்கள் அதனுடைய விதிமுறைகள் அதை அறிந்தவர்களினாலும்
பூர்வைஹி பித்ரு பிதாமகாதிபிகி நமக்கு முன்னோர்கள் அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னுட்டு கொள்ளு தாத்தா அப்படி முன்னோர்களினால் ஆத்ருதாம் ரொம்ப ஒரு ஆதரவோடு செய்யப்பட்டதும் பிரச்சித விவித போக்யாம் பிரச்சித சேகரிக்கப்பட்ட அல்லது பிரச்சிதன வர்த்தித செழிப்பு ஏராளமாக வளர்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான போக்ய வஸ்துக்களை கொண்டதான ஒரு சபர்யா பூஜை. ஸோ பிரச்சித விவித போக்யாம் சேகரிக்கப்பட்ட அல்லது வளர்க்கப்பட்ட சிதங்கிறச்சு கலெக்டட்னு அர்த்தம். பிரச்சிதன்னு சேர்த்ததுனால ஒரு ஒரு வர்த்திதங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் ஸ்பீதன்னு போட்டிருக்கார். ரொம்ப பெருத்த நிறைய போக்கியமான வஸ்துக்கள், நானாவித விவிதமான பலவிதமான போக்கிய வஸ்துக்கள், சாப்பாடு இல்லை நெய் இளநீர் பால் என்ன வேணுமோ ஏன்னா நைவேத்தியங்கள் அதெல்லாம் இந்த இதில் சப்பன் போகுன்னு ஒன்று பண்ணுவாள். 55 ஐட்டம்ஸ் போட்டோ என்னமோ ஒரு போக் வைப்பான்னு பேர். போகுன்னாலே சுவாமிக்கு நைவேத்தியம். 55 ஐட்டம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவான். இந்த சப்பன் போகுங்கிறது பூரி தான் நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸ் அது நார்த்ல பண்ணுவான். பிரச்சித விவித போக்யாம் அப்படி சேகரிக்கப்பட்டு ஏராளமான போக்கிய வஸ்துக்களை கொண்டதான பிரதீதாம் ரொம்ப புகழ்பெற்ற பிரதீதாம் பிரக்யாதாம் பிரசித்தி பெற்றதான பலமதன சபர்யாம் பலன் என்ற அசுரனுடைய எதிரியான இந்திரன், இந்திரனுக்கு செய்ய வேண்டிய பூஜையை எதற்காக ஆரம்பித்தார்கள்? அனபாயம் மங்களம் மன்யமானாக, இதை செஞ்சா நமக்கு விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு மங்களம் ஏற்படும் என்று மன்யமானாக நினைத்து கொண்டு, அனபாயம் மங்களம் நமக்கு வரக்கூடிய மங்களம் நமக்கு துளி கூட விலகாம இருக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு அவர்கள் வல்லவாக நந்தமுக்கியாக பிராரபந்த இந்த பூஜையை ஆரம்பித்தார்கள். அனபாயம்னா துருவம். அனபாயினி தேவி லக்ஷ்மியை சொல்லும் பொழுது அனபாயினி ஸ்ரீஹி அப்படிம்பார். அப்படின்னா அவரை விட்டு விலகாமல் இருக்க, எப்பொழுதுமே நித்தியம் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இந்த இந்த பூஜையானது இதம் மகத்து அனபாயம் மங்களம் மன்யமானாக, இந்த பூஜையை அனபாயம் மகத்து இது வசத்தியானது ஒரு பெரிய மங்களத்தை கொடுக்கக்கூடியது என்று நினைத்தவர்களாக மன்யமானாக நந்தமுக்கியாக வல்லவாக நந்தன் முதலிய கோபர்கள் பிராரபந்த ஆரம்பித்தார்கள் இந்த பூஜையை. ஸோ இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு ஆரம்பிச்சா, இது வழி வழியா எல்லாரும் பண்ணது பிரசித்தமானது, அதனால பூஜையை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா. வாஹேஷு கோஷு த்விரதேஷு ச அக்ரியாம் தஜ்ஜன்யயா ஜீவிகையா உபபன்னாக ததர்ஹ சம்பாரவதீம் சபர்யாம் க்ஷிப்தாபதம் க்ஷேமவிதோ விதேனுஹு. ஸோ பிராரபத்தங்கிறச்சு ஆரம்பித்தார்கள். இங்கே சபர்யாம் விதேனுஹு சபர்யா அந்த பூஜையை செய்தார்கள். அங்கே முதல்ல கலெக்டட் தி ஐட்டம்ஸ். இங்கே என்ன? வாஹேஷு கோஷு த்விரதேஷு ச தஜ்ஜன்யயா ஜீவிகையா உபபன்னாக உபபன்னாக நந்தமுக்கிய க்ஷேமவிதா, அதுக்கு அட்ஜெக்டிவ் அங்க. ததர்ஹ சம்பாரவதீம் அக்ரியாம் சபர்யாம் க்ஷிப்தாபதம் விதேனுஹு. வாஹேஷு யுக்தாகான் இருக்கு இல்ல, ஜீவிகையா உபபன்னாக. ஒரு நிமிஷம். வாஹேஷு குதிரைகள், கோஷு மாடுகள், த்விரதேஷு யானைகள், இவர்கள் விஷயத்தில் அவர்கள் அந்த அந்த பிராணிகளினுடைய ஒரு ஜன்யா அதிலிருந்து வரக்கூடிய ஜீவிகையா உபபன்னாக இந்த நந்தமுக்கியாக. இவளுக்கு கோபர்கள்னு சொல்றோமே தவிர அவளுடைய லைவ்லிஹுட் எதை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா குதிரை மாடு யானை இதை டிபெண்ட் பண்ணி இருந்தது அவளுடைய லைவ்லிஹுட். ஸோ குதிரைகளிலும் மாடுகள் யானைகள் என்று அவர்களுடைய அதை பற்றி அந்த விஷயத்தை வைத்து தஜ்ஜன்யா
அதிலிருந்து அந்த இந்திரனால் ம், ம், கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவிகா இவர்கள் விஷயத்திலும் சரி, நம்ம அந்த அந்த இந்திரனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவிகா, ஒரு விருஷ்டி, அந்த விருஷ்டியை எதிர்பார்த்து தான் ஜீவனமே இருக்கு, அதை கொண்டவர்களாக இருக்கா உபபன்னாக. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் என்னன்னா, இந்த கோபர்கள் எல்லோருக்குமே இந்திரன் தேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜீவிகாங்கிறது இருக்கு. ஆனா இந்திரன் தேர்ந்து வரக்கூடிய ஜீவிகா எப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் அனிமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸோட லைவ்லிஹுட், அனிமல்ஸோட இப்போ பிராணிகளோட ஒரு ஒரு நன்மைக்கு இந்திரன் மழை பொழிஞ்சாதான் உங்களுக்கு புல்லு வரும், மரம் வளரும், செழிப்பு இருக்கும், அவைகளுக்கு சாப்பாடு இருக்கும். இதுகளுக்கு சாப்பாடு இருந்தாதான் இவைகள் வந்து பால் தயிர் மோருன்னு விட்டு கொடுப்பா. இல்லை குதிரைகள்லாம் வந்து ஆர்மிஸுக்கு அனுப்ப முடியும். யானைகிட்ட இருந்து தந்தம் வாங்கி தந்தம் பண்றதோ ஏதோ ஏன்னா அதுக்கு உண்டான இல்லை ராஜாவுக்கு உபயோகமான ஒரு ஜீவிகா. இந்த ஜீவிகா பேஸானதே எப்படின்னா, தஜ்ஜன்யா இந்திரனினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜீவிகையா, ஒரு இது லைவ்லிஹுட், அந்த லைவ்லிஹுட்டோட கூட இருப்பவர்கள் உபபன்னாக, அந்த ஜீவனத்தோட இருக்கிறவர்கள் இந்த நந்தமுக்கியர்கள், அதாவது கோபர்கள். அவன் கொடுக்கிற அந்த இந்திரன் கொடுக்கிற அந்த ஜீவிகா லைவ்லிஹுட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, வாகேஷு கோஹேஷு த்விரதேஷு. புரியுதா? ஸோ குதிரை மாடு யானைகள் இத இந்த விஷயமாக இருக்கக்கூடிய தஜ்ஜன்யா இந்திரனிடமிருந்து ஏற்படுகின்ற ஜீவிகையா, பிழப்பு, அந்த பிழப்புடன் கூடினவர்கள் உபபன்னாக கூடினவர்களான க்ஷேமவிதா நன்மையை அறிந்த கோபர்கள் என்ன பண்ணா, சபர்யாம் விதேனுகும் பூஜையை செய்தார்கள். அந்த சபர்யா எப்படி இருந்தது? அக்ரியாம் சபர்யாம் விதேனுகும், ஒசத்தியாக, அக்ரியானாலே சிரேஷ்டான்னு அர்த்தம். இங்க பக்தி ஸ்ரத்தாதி யோகேன சிரேஷ்டாம் சபர்யாம். ஸோ பக்தியினுடைய பக்தி ஸ்ரத்தை முதலிய ஒரு குணங்களை வைத்து ஒரு டிவோட்டடா அவ அட்டென்ஷனோட செய்ய, அதனால் அக்ரியாம் வசத்தியா இருக்கக்கூடிய சபர்யாம் பூஜையை செய்தார்கள். மேலும் அதுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன? ததர்ஹ சம்பாரவதீம். ததர்ஹங்கிறச்சு இந்திரனுக்கு உச்சிதமான பூஜை இருக்கே, அந்த பூஜைக்கு அர்ஹ உச்சிதமான சம்பார திரவியங்கள். ரகுவம்சம் 12ஆம் சர்க்கம் படிக்கிறச்சு ததாபிஷேக சம்பாரம் ஷோகோஷ்ணை பார்த்திவா ஸ்ருபிஹி அப்படின்னு வரும். அபிஷேக சம்பாரம்னு வார்த்தை. சம்பாரம்னாலே தி அரேஞ்ச்மெண்ட்ஸ், தி திங்ஸ் டூல்ஸ் தட் ஆர் நீடட் ஃபார் தட் பர்டிகுலர் இது. அதுதான் இங்கேயும் ததர்ஹ சம்பாரவதீம். அந்த இந்திர பூஜைக்கு அருகதை, இந்திர பூஜைக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய சம்பார வஸ்துக்களை கொண்ட சபர்யாம் பூஜையை க்ஷிப்தாபதம் பூர்வ பூர்வ வத்சரேஷு நிரஸ்த கோகுல விபதம் சபர்யாம். இந்த இந்த பூஜை வந்து நமக்கு இதுவரைக்கும் ரொம்ப தொல்லை ஏற்பட்டிருக்கு. வரிசையா அசுரர்கள் வந்து தொல்லைப்படுத்தி ரொம்ப கஷ்டத்துல மூழ்கி இருந்தது இந்த கோகுலம்ங்கிறது. அந்த கோகுலத்தினுடைய ஆபத்து கஷ்டங்கள் எல்லாம் க்ஷிப்த போக்கும்படியாக இருக்கும் இந்த பூஜையை விதேனுகு செய்தார்கள். ஸோ முதல் ஸ்லோகத்துல சொன்னது அனபாயம் மங்களம் மகத்து இதம் இதி மன்யமானாக, அப்படி நினைச்சு ஆரம்பிச்சா. இப்ப என்ன பண்ணா, அது மாத்திரம் இல்ல, இந்த இந்திரனை வச்சுட்டு தானே நமக்கு வந்து பழப்பே நடக்கிறது. இந்த பிராணிகளுக்கெல்லாம் இல்லைன்னா எப்படி ஒரு லைஃப்ங்கிறது இருக்க முடியும்? அதனால இந்திரன்ட்டே இருந்து வரக்கூடிய விஷயத்தினால இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு வந்து இந்திரனை குறிச்சு அவனுக்கு உண்டான அந்த என்னென்னலாம் சாமானை வச்சுட்டு பூஜை பண்ணணுமோ அந்த சாமானையும் சேர்த்து, மேலும் இந்த பூஜை வந்து நமக்கு பழசெல்லாம் விலகணும், அந்த பழைய துக்கங்கள் ஆபத்துக்கள் எல்லாம் விலகி நமக்கு நன்மை உண்டாகணும்னு க்ஷேமத்தை அறிந்தவர்கள் கோபர்கள் இந்த சபர்யாம் விதேனுகும் செய்தார்கள். சரியா? வாகேஷு கோஷு த்விரதேஷு ச அக்ரியாம் தஜ்ஜன்யயா ஜீவிகையா உபபன்னாக ததர்ஹ சம்பாரவதீம் சபர்யாம் க்ஷிப்தாபதம் க்ஷேமவிதோ விதேனுஹு. இந்த சர்க்கத்தில் கடைசி ஸ்லோகம். ஆபால பிரேக்ஷணீயம் பிரணதம் அனிமிஷைஹி அத்புதானாம் பிரதானம்
धूतत्रैलोक्यदोषं ध्वजममरपतेः तूर्णमुत्थापयन्तः घृष्टीनामर्चनाभिः गुणनिकया स्तुतिगुणनिकया गीतनृत्तोपहारैः उद्वेलप्रीतिलोलाः विदधुः अविकलैः उत्सवं गोपवृद्धाः கோபவிருத்தாக உற்சவம் விததுஹு அந்த உற்சவத்தை செய்தார்கள். கோபவிருத்தாகங்கிறச்சு கோபர்கள்ல உங்களுக்கு வந்து வயசானவர்கள். ஜென்ரலி ஒரு ஆத்துல பூஜைங்கிறச்சு பெரியவா யாரு இருக்காளோ அவர்களை வந்து முன்னாடி வச்சு நம்ம வந்து பூஜை பண்றதுங்கிறது தான் வழக்கம். அதுதான் இங்கேயும் வந்து சொல்றார். கோபவிருத்தாக கோபர்கள்லயே வந்து வயசானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உற்சவம் பலவிதமான உபகாரங்களை வச்சுண்டு பலவிதமான சாமான்களை வச்சுண்டு உற்சவம் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை விததுகு செய்தார்கள் கோபவிருத்தாக. ஸோ அது ஒவ்வொன்னா நம்ம இப்போ பார்க்க ஆபால பிரேக்ஷணீயம் குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாராலும் பார்க்கத்தக்கதாக இருக்கக்கூடியது. பிரணத நிமிஷைகி அத்புதானாம் பிரதானம், அதாவது அனிமிஷைகி பிரணதம். முதல்ல ஆபால பிரேக்ஷணேயம். இந்த பூஜை எப்படி இருந்ததுன்னா இது வந்து அத்புதம் ஆச்சரியம் துவஜம் இந்திர துவஜத்தை சொல்றார். முதல்ல ஒரு ஒரு உற்சவம் நடக்கணும்னா கொடியேத்தம்ங்கிறது சொல்லுவோம். பங்குனி உத்திரம் உற்சவம் நடக்க போறது 10 நாளைக்குன்னா ஃபர்ஸ்ட் டே கொடியேத்தம். அதை இங்க சொல்றார். த துவஜம் அமரபதேஹே துவஜம் அமரபதேஹே துவஜம் உத்தாபயந்தஹ கோபவிருத்தாக உற்சவம் விததுஹு. ஸோ இந்த கோபவிருத்தர்கள் தான் முதல்ல கொடி ஏத்தினார்கள். கொடியை ஏத்துகின்றவர்களான அந்த கோபவிருத்தர்கள் உற்சவத்தை செய்தார்கள். சரியா? ஸோ உத்தாபயந்தகாங்கிறது கோபவிருத்தாகக்கு அட்ஜெக்டிவ். எதை மேல தூக்கினா தூர்ணம் சீக்கிரமாக அமரபதேகே துவஜம் இந்திரனுக்குண்டான துவஜம் இந்திர பூஜை, அதனால இந்திரனுக்குண்டா இந்திர துவஜத்தை ஆரோபித்தார்கள். அந்த துவஜம் எப்படி இருந்ததுங்கிறது தான் முதல்ல இருந்து இங்க அட்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆபால பிரேக்ஷணீயம், சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் அது பார்க்கறதுக்கு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொடியா இருந்தது. எதுவும் ஏத்தரிச்சே வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவா. ஊர்ல ஒரு கொடியேற்ற நடக்கிறதுன்னா அது ஒரு வழக்கம். என்டர்டெயின்மெண்ட் வேணுமோ இல்லையோ. டிவி இது வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது அன்னைக்கு. அதனால உங்களுக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு கொடியேற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த அந்த புண்ணியஸ்தலத்துல நம்ம இருந்தாலே நமக்கு வந்து ஒரு புண்ணியம் சேரும். பகவத் சிந்தனையில இருப்போம் அந்த இடத்துல. அது ஒரு ஆனந்தம் தானே. இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் புண்ணியம். இந்திரனுக்கு பூஜை பண்ண போகிறோம், இந்திரனுக்கு உண்டான கொடியை ஏற்றுறோம். அதுதான் முதல் நாள். ஆரம்பத்திலே நம்ம அங்கே இருந்துட்டோம்னா 10 நாளும் நம்ம இருப்போங்கிற ஒரு மனசில் ஒரு நினைப்பும் இருக்கும். ஸோ ஆபால பிரேக்ஷணீயம், சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய அந்த துவஜம். அனிமிஷைகி பிரணதம், தேவர்களால் வணங்கப்பட்டதான இந்திரத்வஜம். தேவர்களே அங்க வந்து நமஸ்காரம் பண்ற அந்த இந்திரனுடைய கொடிக்கம்பத்துக்கு. அத்புதானாம் பிரதானம், அற்புதமான விஷயங்களுக்கு இது வந்து வசத்தியா இருக்கக்கூடியதா இருந்தது. அதாவது அத்புதானாம் பிரதானம்ங்கிறச்சு அத்புத ஆச்சரிய விஷயத்துக்கெல்லாம் ஆச்சரியபூதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே இதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது அந்த சமயத்துல. அதனால அத்புதானாம் பிரதானம். தூத திரைலோக்கிய தோஷம், முவ்வுலகத்துக்கும் இந்திரனுக்கு பூஜை பண்றோம்னா நம்ம மாத்திரம் நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு 10 பேருக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்றதுங்கிறது கிடையாது. எப்பொழுதுமே ஒரு பூஜைன்னு ஒண்ணு நடக்கிறது, ஒரு கோவில்ல வந்து ஒரு உற்சவம்னு நடக்கிறது, 1000 பேர் கூடுறான்னா உலக நன்மைக்கு அது. இட் ஹேஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்ஸ் தென் அஸ் டூயிங் இன் எ ஸ்மால் கார்னர் இன் அவர் ஹவுஸ். அதனுடைய எஃபெக்டை விட 1000 பேர் ஒரு கூட்டம் கூட உங்களுக்கு வந்து ஒரு துவஜஸ்தம்பத்துல வந்து கொடி ஏத்தினான்னா அதுக்கு வந்து ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்ஸ். அதனால தூத திரைலோக்கிய தோஷம். இங்க வந்து பகவான் இருக்கார், கண்ணன் அங்க நின்றுட்டு இருக்கா, எல்லாருமா சேர்ந்து சரி நம்ம பண்ணுவோங்கிறா. ஆனா இந்திரனுக்கு கர்வம் வந்து அதை அடக்க போறாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இந்திரனுக்கு ஒரு பூஜை பண்றான்னு உடனே முப்புலகத்தினுடைய ஒரு தோஷங்களும் விளக்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்திர துவஜம், அதை தூர்ணம் சீக்கிரமாக உத்தாபயந்தகா ஏற்றுகின்றவர்களான கோபவிருத்தாக. மேலும்
கிருஷ்டீனாம் அர்ச்சனாபிகி. கிருஷ்டிங்கிறது அஹ், அஹ், பிறந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு தான் கிருஷ்டின்னு பேரு. இங்கே போட்டிருப்பார் பார்த்தேன்னா, கிருஷ்டயா சக்ருத் பிரசூதாக. घृष्टयः சக்ருத் இல்ல இல்ல சாரி, சக்ருத் பிரசூதாக காவக. எந்த மாடு அப்பதான் குட்டி போட்டிருக்கோ, கண்ணுக்குட்டி போட்டிருக்கோ, அந்த மாட்டுக்கு வந்து கிருஷ்டின்னு பேரு. ம், ஒரு முறை இப்போ சக்ருத் பிரசூதம்னாலே இல்லை, சாரி சாரி, உடனே இல்லை, ஒரு முறை கன்று போட்ட மாடு, பல முறை இல்லை. ஃபஸ்ட்டு டைம் ஒரு கன்று போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாட் அன்டில் இட் கெட்ஸ் பிரெக்னென்ட் அண்ட் ஹேஸ் அ செகண்ட் இது காஃப், அது வரைக்கும் அந்த மாட்டுக்கு வந்து கிருஷ்டின்னு பேர். ஸோ கிருஷ்டீனாம் சக்ருத் பிரசூதா காவகா, அவைகளுக்கு அர்ச்சனாபிகி, அவைகளுக்கு அர்ச்சனையை செய்து ஆரம்பித்தார்கள். ம், பாருங்க, அர்ச்சனாபிகி, அதுக்கப்புறம் ஸ்துதி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். ஸ்துதி நாம் குணிக்கையா. இந்த உற்சவம் விததுகுன்னு இருக்கோ இல்லையோ, எப்படி உற்சவத்தை செய்தார்கள்? முதல்ல வந்து கிருஷ்டீனாம் அர்ச்சனாபிகி, பசுமாட்டுக்கு ஒரு முறை பிரசவித்த பசுமாடுகளுக்கு அர்ச்சனை செய்து, அர்ச்சனைகளுடன் ஸ்துதி குணனிகையா. குணனிகானாலே ஆவர்த்தி, கண்டினியூஸா ஸ்தோத்திரங்களுடன் கூட, ஸ்தோத்திரங்களின் ஆவர்த்தியுடன் கூட. சில சமயம் இப்போ வந்து ஏகாதச ருத்ரம்ங்கிறோம், 11 தடவை ருத்ரத்தை சொல்றது, இப்போ இத்தனை தரம் இப்போ ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்றது, இத்தனை தரம் வேத மந்திரங்களை சொல்றது, அந்த குணனிகையா அந்த ஆவர்த்தி பண்ணும் பொழுது தான் அதுக்கு எஃபெக்டும் ஜாஸ்தியாகுது. ஸோ ஸ்துதிகளினுடைய ஒரு ஆவர்த்திகளுடன் கூட, மேலும் கீத நிறுத்த உபகாரைகி, பாட்டு, இசை பாட்டு, நிறுத்தம், டான்ஸு, உபகாரம், எல்லாம் அவ அவ ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையோ, அதனால நிறைய வேணுங்கிற சாமான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவா. உபகாரங்கள் என்னென்னலாம் இது உண்டோ, அது என்ன, கிஃப்ட்ஸு, அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா இந்த இடத்துல. சரியா? ஸோ ஸ்துதி குணனிகையா கீத நிறுத்த உபகாரைகி, இவைகளுடன் கூட உத்வேல பிரீத்தி லோலாக கோபவிருத்தாக. உத்வேல பிரீத்தி லோலாக. லோலாகனா அவ வந்து ஆசையோட பார்க்கறா. உத்வேலங்கிறச்சே அந்த பிரீத்திங்கிறது எப்படி இருக்குன்னா, கரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆசையுடன் இங்கும் அங்கும் வந்து சஞ்சரிக்கின்றார்களாம். லோலாகனா அசையறதுன்னு அர்த்தம். ஜென்ரலி லோலாங்கிறச்சு கண் பார்வைக்கு சொல்லுவோம், இப்படியும் அப்படியும் போறதுன்னு, இதஸ்ததகாங்கிறது. இவர்களுக்கு வந்து தேர் மோர் இன்வால்வ்டு. சில சமயம் ஆற்றுல வந்து அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்கிறச்சே நம்மளை விட வந்து பெரியவாளுக்கு தான் இன்னும் தே வில் பி மோர் எக்ஸைட்டட் அபவுட் இட். அந்த எக்ஸைட்மெண்ட்டை இங்கே காமிக்கிறான். உத்வேள கரை தாண்டுகின்றதான ஒரு பிரீத்தியுடன் லோல இங்கும் அங்கும் செல்கின்றவர்களான கோபவிருத்தாக அவிகலைஹி கிருஷ்டினாம் அர்ச்சனாபிகி ஸ்துதிபிகி கீத நிறுத்த. அந்த அவிகலங்கிறத வந்து எல்லாத்தோடையும் சேர்த்துன்றணும். விகலம்னாலே குறைபாடு, அவிகலம்னா குறைபாடுகளே இல்லாமல் இருக்கக்கூடிய அர்ச்சனைகளுடன், ஸ்துதி பாராயணங்களுடன், பாட்டுக்கள், நிருத்தியங்கள், உபகாரம், சாமான்கள், இவைகளுடன் கூட அஹ், கர கரையை தாண்டி மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியினால இங்கும் அங்கும் அசைகின்ற கோபவிருத்தாக, கோபவிருத்தர்கள், அந்த வயசானவர்கள்னால வயசானவர்கள் உற்சவம் விததுகு, அந்த இந்திர பூஜையை செய்தார்கள் அப்படின்னு இந்த 5வது சர்க்கம் இதோட முடியறது. இது கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய ஸ்ரீ வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரியஸ்ய யாதவாபியுதயே பஞ்சம சர்க்கா. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா பார்க்குறேன், இல்லை. இதுதான் ஸ்ரக்தரா விருத்தம். ஆபால பிரேக்ஷணீயம் பிரணதம் அனிமிஷைஹி அத்புதானாம் பிரதானம் தூத திரைலோக்கிய தோஷம் धूतत्रैलोक्य दोषं ध्वजम् अमरपतेः तूर्णम् उत्थापयन्तः घृष्टीनाम् अर्चनाभिः स्तुतिगुणनिकया गीतनृत्तोपहारैः उद्वेलप्रीतिलोला विदधुः अविकलैः उत्सवं கோபவிருத்தாக. ஒரு நிமிஷம், இந்த யாதவாபியுதயத்துல 6வது சர்க்கத்தை முதல் ஸ்லோகத்தை மாத்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸை நிறுத்திக்கலாம்னு. ஒரே நிமிஷம்.
ஐ திங்க் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். இது பஞ்சம சர்க்கம் இல்லையா? நான் அந்த டெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கல. ஹ. शमयता पुरुहूतमहोत्सवं व्रजपतिः सह वल्लभयूथपैः निभृतमञ्जुलगिरा निभृतमञ्जुगिरा निजसूनुना निजगदे जगदेककुटुम्बिना. ம். 6ஆம் சர்க்கம் அடுத்த வாரம் ஆரம்பிச்சுப்போம். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷ